என்ன 3 பக்கெட்டு நண்டு கேட்டிருக்கு. கடலுக்கு போவலைன்னா என்ன வியாபாரத்துக்கு நான் என்னன்னே செய்வேன். இப்பந்தான் கடையை தொடங்கியிருக்கேன். இப்படி ஆ சரி, கொஞ்சம் அதுக்கு நிறைய கூட வேண்டாம், கொஞ்சம் கூட ரூபானா பரவாயில்ல. என்ன எல்லாரும் கடத்துல தான் தொழில தொடங்க, வேற என்ன செய்யுதுக்கு வாழ்க்கையில முன்னேறணும். சரி 3 பாக்கெட்டு, 3, ஆமாம் 3 டப்பா போதும் நண்டு. ஆ ஆ ஆ என்ன ஹோட்டலுக்கு கொடுக்கனால தேவைப்படும். இறாலு கனவா சீசன் இல்லை. சரி சரி சரி, கணக்கு பார்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. சரி, என்ன வைக்கட்டுமா? என்ன பாடுபடுத்து அனுவோம். எப்பா நீ எவ்வளவு கஷ்டப்படுத, இதுல எதுக்குப்பா கல்யாணத்தையும் சேர்த்து வச்சிருக்க? செலவோடி செலவு போய் தொலைவு. செலவை பார்த்தா கல்யாணம் நடக்குமா? கல்யாணம்னாலே செலவு தான். ஒன்றும் இல்லை கண்ணு, அதெல்லாம் அப்போ சமாளிச்சிருவேன். உங்க அத்தாக்கறி பாட்டு படப்பிருக்கா, எப்படியும் கொஞ்சம் பணத்தை அள்ளிட்டு தான் வருவா. எப்ப உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா, ஏற்கனவே ஒரு சூப்பர் சிங்கர் போறேன்ட்டு கடைசி நேரத்துல தானே தோத்தா. அதெல்லாம் பாடிடுவா. வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரிவா, அதெல்லாம் அசால்ட்டா பாடிடுவா. வர்ற பைசால எப்படியாவது பாதிய கல்யாணத்துக்கு ஒதுக்கிடணும். நகை நட்டெல்லாம் எடுக்கணும், மண்டபம்லாம் பார்க்கணும். எப்பா இப்போ ட்ரோன் மூலமா போட்டா பிடிப்பாவ வீடியோ, எனக்கு ட்ரோன் வீடியோ எடுத்துட்டாப்பா. எல்லாம் உண்டு. ட்ரோனா வீடியோ எல்லாருக்கும் போது துணி எடுத்து கொடுக்கணும். அப்பா சொந்த கருவிகளுக்கும் உங்க அம்மை சொந்த கருவிகளுக்கும் துணி எடுத்து கொடுக்கணும். எல்லாம் ஆடி போடுவாளுவா. பத்திரகாளி அக்கா, எம்மா என்னத்த அந்த அக்கா பத்தி ஏதாவது தகவல் வந்துவா? போட்டில ஜெயிச்சவளா, இன்னைக்கு ஏதோ பரிசு கொடுக்கேன்னு சொன்னவ, அதுக்குதான் வந்தேனே. அந்த அக்கா ஒன்னும் போன் போடலையோ? இல்லையே, போன் படல. என்னாச்சு, போட்டில சேர்த்துட்டாளா? உங்களுக்கு எதுவும் தகவல் வந்துவா? இப்படி இல்லனே, ஒன்னும் தகவல் கிடைக்கல. போட்டில ஜெயிச்சுட்டவனா ஒரு 10 லட்ச ரூபா கடை இருந்தா தர சொல்லுவேல, வீடு வேலை பாதிலே நிக்குது. அதுக்குதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயா 10 லட்சமா? தந்து வச்ச மாதிரிலாம் வந்து கேக்குறியா? இல்ல மக்கா, இதுக்கு முன்னாடி வந்த போட்டிலே அந்த அக்கா கொஞ்சம் பாடி இப்ப ஓரளவுக்கு போனவே இல்ல. அதான் இப்ப எப்படியும் ஜெயிச்சிருவாவியன்னு ஒரு நம்பிக்கையில வந்திருக்கேன். வீட்டு வேலை பாதிலே கிடக்குவா, அதான் கேக்கேன். கொஞ்சம் உங்க அம்மா ஜெயிச்சு வந்தா பேசுவியா? அவ ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். இப்ப அவ வரல, அது வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம். இல்லனே, சும்மா போட்டு வைக்க, வந்த பிறகு பேசுங்க. வரட்டுமா? கொல்லாம் கதை. 10 லட்சத்தை தான் 15 லட்சத்து தானு நல்லா தான் வாராளுவா. பாத்தியா கண்ணு, பைசான்னு எப்படி வாராளுவா பாரு, பாம்பு போல. இவளெல்லாம் வீட்டு நடக்கி என்னைக்காவது மிதிச்சு பார்த்திருக்கியா? இன்னைக்கு உங்க அம்மா ஜெயிக்க போறான்னு வாரா. பணத்துக்கு தான் மதிப்பு. எப்பா அதை விடுப்பா. எப்பா எப்ப நம்ம இப்ப கல்யாணத்துக்கு உள்ள வரும்போது பாப்கார்ன், பஞ்சு மிட்டாயி எல்லாம் வச்சுதான் வெல்கம் பண்ணணும். சரி கண்ணு, கல்யாணம்னா கல்யாணம், அம்பானி வீட்டு கல்யாணம் தோக்கும். அப்படி அப்பா எடுப்பேன். 50 லட்சம் ரூபா அம்மா ஜெயிச்சிட்டு வருவா. எடுக்க கல்யாணம் தாறுமாறா இருக்கும். எப்பா எப்பா கண்ணு, என்னாச்சு? அம்மா ஜெயிச்சிட்டாளா? ஜெயிப்பா. எப்பா போப்பா, எவ்வளவு தூரம் அம்மா பிராக்டிஸ் பண்ணுன, எல்லாம் மண்ணா போச்சு. போட்டி எங்க பைத்தேரி, அம்மையோட இந்த ஊர்ல யார் அழகா பாடுவா? போய் சொல்லிட்டு கிடக்கா. எட்டி 50 லட்சம் செக்கா காசா? மோர கட்ட. எட்டி அம்மை கேவலம். அம்மா நம்ம லட்சுமி எடுத்துட்டு தோத்து போயிட்டாவ. அங்க எல்லாம் மரத்து மூட்டில கிடந்து அழுது ஒப்பாரி வச்சு கொட்டிட்டு கிடக்கு. லட்சுமி நம்ம ஊதாக்கம்மா அவளா? அவளுக்கு ஓ முருகா, அவளுக்கு தொண்டையே வெளியே வராது. நீ சும்மா சொல்லு கண்ணு. சரி, ஒரு 20 லட்சமா ஜெயிச்சாளா? எப்ப நீ சும்மா இருக்க கோபத்துல 20 லட்சமா? 10 ரூபா பஸ்ஸுக்கு பணம் 20 ரூபா கூட ஜெயிக்கல. தோத்துட்டாம, எல்லாம் மண்ணா போச்சு. எப்ப ட்ரோனு, பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய். வாப்பா நீ தான் சமாதானப்படுத்த, நாங்க இருந்த அழுதுகிட்டு இருக்காப்பா. வாப்பா நீ. இதே ஒரு பொழப்பு. அவ எங்கேயும் போய் உழுவா, நான் சமாதானம் பண்ணி இழுத்து வீட்டுல அடைக்கணும். என் நிலம் வாரேன். போய் இந்த லெச்சு விட்டு பேத்தாச்சு. ஏன் மூஞ்சில நானே கார்த்து படம். இவா கிட்டலாம் தோத்து நின்னுட்டேனே பத்திரக்காளி. இந்த உலகத்துல நீ வாழ்ந்து என்னத்துக்கு? சூப்பர் சிங்கர் வரைக்கும் போனியே, இந்த ஒண்ணுக்காவது உன்னால ஜெயிக்க முடியலையே. பாலில் நல்ல மிளகு மல்லிலாம் போட்டு குடிக்கேன்னு கரடி கடைசி நானும் தோத்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எங்களை எனக்கு குடி சொல்லுதா? மூஞ்சி ஒன்னை எவன் குடிக்கட்டும்னா நீ குடிச்சிட்டு வந்துக்கிட்டு எங்களை சொல்லியா? சாணியா முக்கி ஓரல வீசிடுவேன். எல்லாரும் கூட்டுக்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேல, பழைய பாட்டு தான் பாடணும்னு. நானா
நான் பாடவே இல்லை. நீ அது வாயை திறந்த, வாயை முட்டு போயிரு. பழைய பாட்டு புது பாட்டுன்னு வாயை கூட திறக்கல, என்னைய பூவான்னு விரட்டி விட்டுட்டேன். இப்போ கூட தொண்டை சரியா இருக்கு. ஒரு வாய்ப்பு தந்தா கூட நான் ஜெயிச்சிருவேன். சோட்டு தள்ளிருவாளுவா இந்த வள்ளியெல்லாம். அவளுக்கு எல்லாம் தெரியும் பழைய பாட்டு தானே. வாயை திறந்தாளா சவட்டு முடிவா எல்லாத்துக்கும் வருவாளுவா. ஒன்று கூட இருந்திருந்தா நேரம் ஜெயிச்சிருக்கலாம். நடு தெருவில் நிற்கணும்னு அவசியம் உண்டு வணக்கம். யாச்சி, தேவையில்லாம என்னைய சொல்லாதியோ. என்ன வள்ளி, உண்மைதான். எல்லாம் ஒன்னாலதான் நாங்க ஜெயிச்சிருப்போம். பெரிய இவா எங்க பிராக்டிஸ்ல மனதுக்கு மட்டுமே நீதான் பெரிய இவளாட்டு மூஞ்சி சுருக்கிட்டு வராத. எக்கா, வார்த்தையை அளந்து பேசுங்க, அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்களாவது பாட்டு பாடி தோத்து, நான் பாடக்கூட இல்லை. பாட்டு பாடுறத ஒழுங்கா பாடாம இருந்துக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரைய. வள்ளி இருக்க டென்ஷன் மோரையில வயிற்றுல கிடப்பாடா. பார்த்துக்கோ, நானே வெப்ராளத்துல இருக்கேன். உங்க தொட்ட போய் அவளை போய் அலாட்டி அவனுக்கு ஒழுங்கா பேச கூட தெரியாது. அந்த மாயத்துல போனவன் என்னையும் தோக்கடிக்கான். மோரை பெருமோரை வரட்டும், அவங்க கொண்ட முடிய அரைச்சேரி அவனுக்கு. எல்லாரும் கடைசி என்ன மட்டும் ஒதுக்கிட்டிய. நான் அழகா ஜெயிச்சிருப்பேன். சேத்து தள்ளிருப்பா பொச்சுக்கிட்டு கடை. உனக்கு சாச்சனை பேசிட்டு இருக்கேன். முட்டை 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 ரொம்பதான் பேசிட்டு இருக்கிய. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்கேடா? தத்தப்பா ஜெயிச்சா தத்தப்பாட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிய. ரொம்ப பாருங்க, கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதிய. முட்டை முட்டை அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டை தலையில இருக்காது சொட்டை. முட்டை முட்டை அவிச்ச முட்டை. இவன் எவன் மட்டும் நடுவுல கடந்துட்டு கொட்டா கொட்டா முட்டை முட்டை அவிச்ச முட்டை. சொல்லு வள்ளி, என்னதான் சொல்ல வர? நீ பண்ணி தப்பு தானே. ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொன்னியாட்டி பழைய பாட்டு தான் உண்டு. நாங்க புது பாட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ சொல்லிருந்தா நாங்க எப்படியாவது பழைய பாட்டு நல்ல பாட்டா எடுத்திருப்போம். கடைசி நேரம் தான் நாங்க இந்த பாட்டை எடுத்தோம். பெரிய இவளாட்டு பெரிய ரொம்ப நியாயம். இந்த மாதிரி பேசாத. ஆளுவலை பாரு ஆளுவலை. எனக்கு இங்க வந்து இப்படி கடந்து பாடணும்லாம் எனக்கு இது இல்ல. நான் இப்ப பெரிய ஆள் ஆயாச்சு. கடையில இருந்து எல்லாம் வச்சிருக்கேன். உங்க காலுக்கிட்ட எல்லாம் வந்து கிடக்கணும்னு அவசியம் கிடையாது. எம்மாடி, பத்திரக்காரி அக்காக்கு தோரணதா. ஒரு கடைய வச்ச உடனே பெரிய இது போலெல்லாம் பேசுதாவ. ஒண்ணு சேர்ந்துட்டு இல்ல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கடைசியில நடுவுல விட்டுட்டு இல்ல. பாப்போம்க்கா பாப்போம். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க, நான் அந்த அளவுக்கு இருக்கேன். என்னைக்குனாலும் நான் பணக்காரியாய் காட்டுவேன். சும்மா கடையாட்டி பத்தால வாய உடாட்டி. பத்ராளி மாப்பிள்ள என்னங்க வாங்க. பாட்டில தோத்துட்டோம். ராத்திரி முழுக்க நான் பாடி தோட்டேன். எல்லாரும் தான் தோத்துட்டோம். அழுகிட்டே இருந்தா என்ன செய்ய போட்டு விடுப்பா. சரி, இப்ப இது அழுது இப்ப என்ன செய்துட்டு விடு. ரொம்ப தான் நடிப்பாவ. இப்பதான் பெரிய இது போல எனக்கு பணமே வேண்டாம், நான் பணக்கார இதுல இருக்கேன்னாவ. தோத்ததுக்கு இந்த அழுகாவ. சரி, அதுக்கு எதுக்கு கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்க? ரோட்ல நிக்கிட்டு நமக்கு தேவையா? முதல்ல பாடும்போதே நான் சொன்னோம்ல போவாதுன்னு. சொன்னா கேட்காத. வீட்டுக்கு வாம இல்லை நீ. எல்லாரும் தோத்துட்டானே. நான் பாட்டு கொஞ்சம் கூட பாடல. வாய திறந்த உடனே புது பாட்டுன்னு அனுப்பிட்டாவ. ஐயோ முருகா, இதோ பைத்தியமா ஆயிரும் போல இருக்குவ. பத்ராளி, நீ வீட்டுக்கு வா, போவோம். ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வரேன். சண்டை போடலான்னு பார்த்துட்டு கட்டி மோரி ஒடிச்சு இடிச்சிருவேன். இப்பதான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். கேவலப்படுத்தலன்னு பார்க்க நீ வா வீட்டுக்கு. நான் சண்டை போட மாட்டேன். நீ போவும். நானே தோத்து போன வெப்படத்துல இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து அடைஞ்சிருந்தா எனக்கு பிரஷர் ஏறும். நீ போவும். ஆனா நீ இருக்கிய. சரி, வீட்டுக்கு சீக்கிரம் போ, நான் கடைக்கு போறேன். கண்ணு, சண்டை போட்டானே எனக்கும் போன் பண்ண, அப்ப கடையில இருந்து வரேன். கூட்டிட்டு போ சீக்கிரம் வீட்டுக்கு. சரிப்பா. ஐயா, எல்லாரும்ல கடந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. சரிதான். என்னாச்சு மகேஷ்? அம்மா தோத்துட்டவளா? அம்மா, நீ தோத்தது எனக்கு முதல்ல தெரியும். ஜெயிச்சது யார் தெரியுமா? யார்? அந்த பீச்ச சிரிக்கியா? யாருல ஜெயிச்சா? கேவலம். நாட்டுக்கு நின்றுல. லட்சுமி ஜெயிச்சது லட்சுமி இல்ல. பத்தப்பா 50 லட்சம். எம்மாடி, 50 லட்சம்னா எவ்வளவு ரூபா? ஹே, அப்படி போட அருவாளை வெட்ட அருவாளை.
எனக்கிட்டே வா. ஜெயிச்சது எங்க சித்தப்பா தத்தப்பா. 50 லட்சத்துல 25 எனக்கு. என்ன ஆட்ட ஆடுனியா எல்லாரும்? கடக்க மாட்டா சாச்ச முடி. ஏ அவனுக்கு பேசவே தெரியல. எப்படி பாடி கேட்டுட்டு கிடக்கும். பேச தெரியாதவர்களாம் ஜெயிக்கிறோம். எப்படி என்ன பாட்டுல பாடினாரு? எனத்தியா ஒரு பாட்டு பாட்டுன்னு வந்தா அழகா பாடினாரு, ஜெயிச்சிட்டாரு. லட்சுமி அக்கா அழுதுகிட்டே போறாங்க. சரி நான் போறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். லே மகேஷ் இரு, நானும் வரேன். இதுவோ எல்லாம் கடந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. எப்படி எனக்கிட்டே வா. அதான் கடவுள் வச்சாரு பெரிய ஆப்பாட்டு. எல்லாவளுக்கும் தேவைதான். எல்லாவளும் ஒண்ணு கூடி என்னைய அழுவா. இனிவா கடக்க மாட்டாச்சு. அப்பு பாட்டு போட்டில தத்தப்பா ஜெயிச்சிருக்காரு. 50 லட்சம் 25 லட்சம் எனக்கு தான். ஜெயிச்சது யாரு? எங்க தத்தப்பா. ஹலோ அப்பு, நம்ம வட்டி கொடுப்போம்ல கண்ணதாசனே, அவன்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்டிருக்கேன். 1,20,000 ரூபாய் கேட்டிருக்கேன். நேரம் அவன்கிட்ட போய் விஷயத்த சொல்லு. ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தான் கடன் கேட்டு வந்திருக்கேன். ஆமா போய் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நம்ம மற்ற ஒரு இடம் நம்ம அங்கதான் அங்க போய் புக்கிங் போட்டுட்டு வா. இடத்த வாங்குதோம் 2 நல்ல வீடை கட்ட ஆரம்பிக்கும். இன்றைக்கு நீ புக்கிங்க போட்டு வாட்ஸ்அப்ல இப்ப அனுப்புத. என்னை டீ சொல்லுத வள்ளி. அவர் பைசா தந்த பிறகு போவோம். அதுக்கு முன்னாடி அவசரப்படாண்டா. அப்பு சொன்ன கேப்பிய மாட்டியா? 5 நிமிஷத்துல புக்கிங் போட்ட பிள்ளை எனக்கு போய் நீ அனுப்பணும். ஐயோ உயிரை வாங்காத வள்ளி. என்ன டீ? சரி வை, வச்சு தொலை. நான் போறேன், வாங்கிட்டு வரேன். போ வை. எனக்கிட்டே வா. என்னடி வீடு போட போறாளா? அவ போட்டாலும் போடுவாச்சு. ஜெயிச்சது யாரு? அவ சித்தப்பா. நம்ம தான் ஒண்ணு இல்லாம மண்ணனைக்கிட்டு இருக்கோம். கடந்து ஒப்பாரிச்சுட்டு கடக்காய் பைக்காரி போகட்டியோட கொண்டுக்கிட்டு மூஞ்ச பேர் சேக்கைக்கு வக்கு கிடையாது. வக்கத்தோட கடந்து ஒப்பாரிச்சுட்டு கடக்கால்வா.